ஒரு புது வீடு வேணுங்க எனக்கு. அது கொஞ்சம் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வேணும். இந்த மாதிரி அழகாக நல்ல லொக்கேஷனில் எனக்கு வந்து ஓனர் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் நான் பேசி வாங்கிப்பேன் அப்படின்னு நினச்சி வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா, அப்போது நீங்கள் அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டேரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தாங்க கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் நீங்கள் ஒரு புது வீடு பார்த்துருக்கீங்க அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் அண்ட் ஓனர் நம்பரோட அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே சென்னை திருன்ற ஒரு லொக்கேஷனில் இப்போ நம்ம இருக்கிறோம். வாங்க அந்த அழகான வீட்டை பார்த்துடலாம். இந்த புது வீடு தாங்க இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறோம். ரெடி டு மூவ் ஸ்டேஜில் சேலுக்கு வந்திருக்குது. ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி என்டி கன்ஸ்ட்ரக்ஷனோட 2 BHK வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. லேண்ட் ஏரியா 975 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் வீடு. டைமென்ஷன் கூட நல்ல டைமென்ஷன். ஃப்ரண்டேஜ் 25 அடி ஃப்ரண்டேஜ் ஏறிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து 39. அண்ட் எலிவேஷன் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். என்ட்ரன்ஸில் டைல் எல்லாம் ஒட்டி ரொம்பவே நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஒரு ஸ்கொயர் போர்ட்டிகோ மாடலில் ஸ்பாட் லைட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான வீடு, கலர்ஃபுல்லாக வீடு. நம்ம கட்டினா எப்படி கட்டணும் ஆசைப்படுவோம் அந்த அளவுக்குங்க. முக்கியமான விஷயம் நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு செட் பேக்கும் ப்ராப்பராக இந்த சைட்லேயும் ஒரு அடி நமக்கு செட் பேக் இருக்குது. இந்த சைட்லேயும் ஒரு 2 அடி செட் பேக் ப்ராப்பராக விட்டுருக்குறாங்க. ஒரு சின்ன கார்டனிங் ஸ்பேஸ் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டைல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் நல்லா டைல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரேம்ப்பு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து நல்லா ஹைட்டாக வீடு கட்டிக்கிறாங்க. பார்க்கிங் கேட் வந்து பார்த்தீங்கன்னா வுடன் கிரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. வாங்க உள்ள. இப்போ பார்க்கிங்கில் இருக்கும் ஒரு கார் தாராளமாக நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளோர் டைல், வால் டைல் ரெண்டுமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மோட்டர்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீட்டில் ட்ரைனேஜ் கனெக்ஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூமில் அண்ட் கிச்சன்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு உரெல்லாம் தனியாக இறக்கி வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து 2 குழாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேங்க் வச்சுருக்காங்க. டேங்க்லேருந்து வர மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் அதுக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் கார் தான் வாஷ் பண்ணணும், பைக் வாஷ் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே 2-in-1 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 phase EV லைன் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. வால் டைல் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க, நல்லா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் வெளியே ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் டாய்லெட் டைப்புங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் திருன்ற ஒரு லொக்கேஷனில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட்டாக இருக்குது. திருன்றவூர் ரொம்பவே வந்து சூப்பரான நல்ல ஒரு டெவலப்டு லொக்கேஷன். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ஃபில்ஃபில்லாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணுறதுலேயே இருக்குது. அவுட்டரிங் ரோடு, பட்டாபிரம் ஐடி பார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மொட்டை மாடிலேருந்து நின்னாலே தெரியுங்க. ஸோ இவ்வளோ சூப்பரான லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வீடும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ஓனர் நம்பரோட. வாங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து செட் பேக் போகிறதுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நல்லா டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. கைப்பிலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. உள்ள வாங்க. லிவிங் கம் டைனிங் ஏரியா நல்லா ஸ்கொயராக அழகாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஃப்ளஷ் அண்ட் ஃபீலை கொடுக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் என் பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃபுல்லாகவே உள்ள அண்ட் கிளாஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அப்படியே இந்த சைடில் இங்கே ஒரு பெரிய ஜன்னல், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடன்லேயே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு ஓகேங்களா ப்ராப்பர் CMDA அப்ரூவல் இருக்குது. லேண்டுக்கும் பில்டிங்கும் அப்ரூவல் இருக்குது. பேங்க் லோனும் பில்டரே சப்போர்ட் பண்ணி தராங்க. வாங்க வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல்லோ கலர் பெயிண்டிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இன்டீரியரே பண்ணல. ஆனால் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டிவின்றதுக்கான சுவிச்சஸ் இங்கே வந்தது. சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டு அண்ட் வந்து ஒயரிங் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் ஃபினோலெக்ஸ் அந்த ஒரு 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கா. ஸோ நீங்கள் வந்து பூஜா செட்டப் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து சாமி படம்லாம் வைக்கணும்னு கூட வச்சுக்கலாங்க. லைட் கனெக்ஷன் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பெரிய ஷோபா தாராளமாகவே போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஷோபா அண்ட் இந்த இடத்துல ஒரு ஷோபா, 2 ஷோபா நீங்கள் தாராளமாகவே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கிச்சனை பார்க்கலாம் வாங்க. அண்ட் டைலுங்க, டைலோட சொல்ல மறந்துட்டேன் நான். டைல் எல்லாமே வந்து நல்லா அழகாக வந்து டிசைனாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் வந்து 4க்கு 2 பெரிய பெரிய டைல், வெட்டிஃபை டைல், கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க உங்களுக்கு. அது ஏன்னா வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி அழகாக எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடையை கொடுத்துருக்குறாங்க.
இங்கே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வால் டைல் அதுவும் இங்கே நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வரதுனால பாருங்கள் இந்த பழக்கூடை கேக்கு அதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஷெல்ஃபு உங்களுக்கு மேலே லேப்டாப் அதுவும் எல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிக்சர் ஜார் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கீழே ஃபுல்லாகவே அழகாக டைல் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஜிங்க் இருக்குது, ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷன் அதுவும் கொடுத்துட்றாங்க. ஒயரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஒயரிங் வரையும் எல்லாமே பக்காவாக பார்த்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க. ஸ்பேஸ் இதுக்குள்ளேயே அழகாக கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுக்காக வந்து இந்த லைட் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பண்ணியிருக்க இந்த ஸ்பாட் லைட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. சர்ஃபேஸ் லைட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் ஜஸ்ட் டிபிட் போடாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ப்ராப்பராக ஜன்னல் வச்சுருக்கிறாங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் அழகாக வால் டைல் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிப்பபிள் ஃப்ளோர் டைல் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லேப்டு, ஏசிக்கான போட்டு எல்லாமே இந்த வீட்டில் பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது உங்களுடைய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இது உங்கள் குழந்தைங்கான பெட்ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன் உள்ளே வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி திரும்புங்களேன். இந்த டோரை நான் பற்றி சொல்லணும்னு நினச்சேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டோர் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா கனமாக இருக்குங்க, பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிசைனும் நல்லா இருக்குது. கும்மி டிசைன் சொல்லுவாங்க. இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது. அகைன் இங்கேயும் செல்ஃபு, லேப்டு, பெயிண்டிங் பாருங்கள். எல்லா ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் அங்கேயும் வந்து கிங் சைஸ் கார்ட் போட்டுக்கலாம், இங்கேயும் கிங் சைஸ் கார்ட் போட்டுக்கலாம். ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது. நான் ஏன் கிட் பெட்ரூம் சொன்னேன் தெரியுமா? உங்கள் குழந்தைங்களுக்கான பெட்ரூம் பாருங்கள். காமஞ்சேரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். 90 கிட்ஸ் யாராக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்கப்பா. நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரியோட இது பொம்மை படத்தோட இது போட்டிருக்காங்க. அதனால தான் நான் கிட்ஸ் பெட்ரூம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணேங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம மொட்டை மாடியை பார்த்துடலாம். என் கூட வாங்க. பார்க்கிங்லேயே சைடில் படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்கலாம் எஸ்எஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்து ஒரு பெரிய ஜன்னல் வச்சு சேஃப்டி கிரில் வச்சுலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வெளிச்சமும் நல்லா உள்ளே வருதுங்க. மொட்டை மாடி வந்துட்டு வாங்க. பாருங்கள் நல்லா சுற்றி வீடுகள் இருக்குது. அண்ட் அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. படிக்கட்டுகள் வெளியே இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 விதமான அட்வான்டேஜ் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. ஃபஸ்ட் நம்ம வந்து சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க்கும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. படிக்கட்டுகள் வெளியே இருக்க வீடு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம இன்னொரு போர்ஷன் ரைஸ் பண்ணி வாடகை விட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வீடுகளில் கிடைக்குங்க. ஓகேங்களா. 2வது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மாடி தோட்டம் நம்ம அமைச்சிக்கலாங்க. ஸோ நமக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள், சின்ன சின்ன கீரை வகைகளை அழகாக உற்பத்தி பண்ணிக்கலாம். இல்லை பூச்செடிகளை தான் வச்சுக்கலாம். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஓப்பன் டெரஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இந்த மாதிரி மாடி தோட்டம் போடுறது, பூச்செடிகள் வைக்கிறது எல்லாமே ட்ரீம். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீட்டோட ப்ரைஸு ரேட் வந்து 47 lakhs கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நல்ல லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் நல்ல ப்ரைஸிங்க. மிஸ் பண்ணுறாதீங்க.